வணக்கம். இன்றைக்கி நாம் நமது வீடியோவில் கல்யாண வீட்டு ஸ்டைல் புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கல்யாண வீடுகளில் கிடைக்கிற அதே ருசியும் மனமும் வர ஒரு ரகசிய மசாலா இருக்குது. என்னென்னு வீடியோவோட இடையில சொல்லியிருக்கேன். இப்போ நாம் வீடியோவை முழுசும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. கூட்டு செய்ய முதல்ல 1/4 கிலோ அளவுக்கு நல்ல பிஞ்சு புடலங்காயை எடுத்துக்கலாம். காயாக இருந்தால் தான் கூட்டு நல்லா ருசியாக இருக்கும். புடலங்காயோட மேல் தோலை ஒரு பீலர் வச்சு லேசாக சீவி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறதால கூட்டு நல்லா மென்மையாக வரும். வெங்காயோட காம்பு பகுதி வெட்டிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை முழுசாக நீக்கிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கூட்டில் காயும் பருப்பும் சேர்ந்து வரும்போது சாப்பிட நல்லாயிருக்கும். அடுத்து நாம் 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கொஞ்சம் பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்க்கறதுனால கூட்டு சுவையாகவும் கெட்டியாகவும் வரும். பருப்பையும் ஒன்றா சேர்த்த பிறகு தண்ணீர் ஊற்றி நல்லா கழுவி அதை 10 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கலாம். செய்யும்போது பருப்பு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். அப்போ தான் பருப்பு குழையாமல் வெந்து வரும். பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு ஊற வச்சா போதும். இதுக்கு மேலே ஊற வச்சா குழஞ்சி போயிடும். நாம் இந்த கூட்டை குக்கரில் தான் ரொம்ப சுலபமாக செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இல்லை, ஊற வச்ச பாசிப்பருப்பு மற்றும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 250 ml தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கூட்டு அப்போ தான் சரியான பதத்தில் கெட்டியாக கிடைக்கும். தண்ணி சேர்த்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்ப்பது கூட்டுக்கு நல்ல வாசனையும் செரிமானத்தையும் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நன்கு பழுத்த பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம முதலையே நறுக்கி எடுத்து வச்சுருந்த புடலங்காயை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம், தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். நாம் குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு விட்டுக்கலாம். விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். காய் குழஞ்சி போகாமல் பருப்பு மலர்ந்து வந்தால் போதும். அடுப்பை அணைச்சிட்டு குக்கரில் உள்ள ப்ரெஷர் முழுவதும் குறைஞ்சி வர்ற வரையும் அப்படியே விட்டுறலாம். அடுத்து இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே 5 தோல் உரித்த சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம பருப்பில் சீரகம் சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம். கடைசியாக சிறிதளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்சி ஜாரை மூடி வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் முழுவதும் குறைஞ்சிருச்சு. குக்கர் மூடியை நம்ம திறந்துக்கலாம். பருப்பும் காயும் குழஞ்சி போகாமல் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்படித்தான் நம்ம பருப்பும் காயும் வேக வைக்கணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலியை வச்சுக்கலாம். நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிந்து உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். ஒரு காஞ்ச மிளகாயை முழுசாக சேர்த்துக்கலாம். காரத்தை குறைச்சி நல்லா வாசனையை தரும். 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு நல்ல மணத்தை தரும், செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம குக்கரில் பருப்போட புடலங்காயை சேர்த்து வேக வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து அதை மட்டும் கழுவி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு அதிகமாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது. அப்பொழுது தான் சுவை நன்றாக இருக்கும். மிதமான தீயில வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கூட்டு மிதமான தீயிலேயே வேகட்டும். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காது. மசாலா சுவையும் எல்லா இடத்துலையும் சீராக இருக்கும். நம்ம உப்பை சரி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இதுலேயே உப்பு சேர்த்ததால் இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 2 நிமிடம் கொதிக்க விடும்போது அதன் பச்சை வாசனை போய் நல்ல சுவை கிடைக்கும். இப்போது கூட்டு சரியான பக்குவத்தில் நல்லா கொழகொழப்பாக வெந்து வந்திருக்குது. இதுதான் சரியான பக்குவம். இந்த அளவுக்கு கொழகொழப்பாக தான் இருக்கணும். ஏன்னா ஆறி வரும்போது இன்னும் கெட்டியாயிடும். இப்போ நம்ம பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அடுப்பை அணைச்சிடலாம். கல்யாண பந்தியில் சாப்பிட்ற அதே ருசியில் நம்ம புடலங்காய் கூட்டு இப்போ கமகமன்னு ரெடியாகி வந்துருச்சு. புடலங்காய் கூட்டு சுட சுட சாதம், சாஃப்டான சப்பாத்தி, தயிர் சாதம் மற்றும் ரசம் சாதம், இது எல்லாத்துக்கும் பக்கா காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும்.
புடலங்காய் கூட்டை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிவின் சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுடுங்க. என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.